நேர்மறையான சிந்தனை, உறுதிமொழி அல்லது பிரார்த்தனை மூலம் குணப்படுத்த மனசக்தியை பயன்படுத்துதல் ஆகாசத்தில் வெளியிடப்படும் ஒலியின் அனைத்து அதிர்வுகளும் கேட்பவரின் மீது ஒரு தற்காலிக மன விளைவை ஏற்படுத்துகின்றன. ஆனால் ஆன்ம சக்தியால் நிறைவுற்ற வார்த்தைகளின் அதிர்வுகள் ஆகாசத்தில் நீண்ட நேரம் இருக்கும். பெறுநரின் நலனுக்காக எப்போதும் வேலை செய்ய தயாராக இருக்கும். இந்த கொள்கை மற்றவர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனைகளின் செயல்திறனில் செயல்படுகிறது. குணப்படுத்தும் அதிர்வுகள் குணமடைய வேண்டிய நபரின் சூப்பர் நனவை அடையும் தருணத்தில் அவரது ஆன்மா மூளையிலிருந்து முதுகெலும்பு வழியாக உடலுக்குள் ஒரு ஆற்றலை அனுப்புகிறது. ஈதர் வழியாக பரவும் கடவுளின் குணப்படுத்தும் சக்தியின் அதிர்வுகளால் வலுப்படுத்தப்படும் அந்த தெய்வீக வாழ்க்கை சக்திதான் ஒரு குணப்படுத்துதலை ஏற்படுத்துகிறது. மனிதன் மனதில் அவரால் பதிக்கப்பட்ட கடவுளின் சக்தியை உணரவில்லை. அது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் அதன் சக்தி சரியாக பயன்படுத்தப்படும் போது அது உடலில் எந்த நிலையையும் ஊக்குவிக்க முடியும். தெய்வீக குணப்படுத்துதலில் முதலில் மனம் நேர்மறையான எண்ணங்கள், உறுதிமொழி அல்லது பிரார்த்தனை மூலம் குணப்படுத்தும் பரிந்துரையை பெறுகிறது. பின்னர் ஆன்மாவின் சூப்பர் நனவு நம்பிக்கை மூலம் மனதில் கடவுளின் மறைந்திருக்கும் சக்தி வெளிப்படுகிறது. இறுதியாக மூளை தெய்வீகமாக ரீசார்ஜ் செய்யப்பட்ட உயிர் சக்தியை குணப்படுத்த வெளியிடுகிறது.